welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. வெற்றியை நோக்கி பறந்து செல், பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓடவும் முடியாவிட்டால் நடந்து செல், நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல், ஆனால் எப்படியாவது நகர்ந்து கொண்டே இருன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைங்கிறது நகர்ந்துகிட்டே இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம நகராம விட்டுட்டோம்னா தூரத்துல இருந்து துரத்த வேண்டிய ஆகிடும். அதனால எப்பவுமே நகர்ந்துகிட்டே இருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. ஸ்வாதி, சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆகி எல்லாருமே பரபரப்பாக்கிடுச்சுல. எந்த வீடியோ பத்தி சொல்ற நீ? அதான் ஸ்வாதி, அந்த வீடியோல கூட ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கு, கூடிய விரைவில் ஏலியன்ஸ் வந்து மனிதர்களை சந்திக்க போகுது, அதுக்கான ஆதாரங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்களே. இந்த வீடியோ எல்லாம் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து இருக்கு. பறக்கும் தட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து ஏலியன்ஸை வந்து அமெரிக்கா புடிச்சு வச்சிருக்கு, ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு மர்மமான இடத்துல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு உண்மையெல்லாம் சொல்றாருன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு தானே இருக்கு. ஆனா எது உண்மைன்னு தான் தெரியல. அதனோ கரெக்ட் தான் ஸ்வாதி. அமெரிக்கா நிலாவுக்கு போனது கூட அதெல்லாம் உண்மை கிடையாது, போய் நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்டேஷன் தானே கண்மணி. இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நாளைக்கு இல்லாமலே போயிடும். இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம் நாளைக்கு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடும் இல்லையா? ரொம்ப கரெக்டா சொன்னேன். நான் கூட இப்போ மார்ஸ் பத்தின ஒரு அப்டேஷனோட தான் வந்திருக்கேன். முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல வந்து பூமியை விட 1000 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இருக்கு, அதனால மனிதர்களால அங்க போய் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளே கூட பகிர்ந்துக்கிட்டோம். ஆனா இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில இருக்கிற மாதிரி அங்கேயும் நீருக்கான ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நீ சொல்ற விஷயத்த பார்த்தா 2039 எல்லா மனுஷங்களையும் வந்து மாஸ்க் அனுப்புறதா தானே நாசாவோட பிளான் மாதிரி தெரியுது. ஆமா ஸ்வாதி, ஆனா நாசாக்கு முன்னாடியே ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நிலாவுக்கு மனிதர்களை எப்படியாவது அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா திட்டம் போட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான செயலையுமே ஃபாஸ்டா ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா பூமி மாதிரியே டுலெட் மாட்டுற வீடு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மனுஷங்க தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது வந்து மாஸ்ல கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூப்பரான நியூஸோட முதல் பகுதியான அணுசக்தியின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணை பொங்கும் உருவே, கற்பகத்தருவே, காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே, இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே, காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே, காஞ்சியின் கருணை கடலே. புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் அற்புதமான
எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருத்தருக்கு பணச்சிக்கல், ஒருத்தருக்கு வியாதியாலே, ஒருத்தருக்கு என்று கேட்டார். சிறிய அளவில் இருக்கிறது என்று சொன்னாள். ஏனென்றால் உன்னுடைய காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு நீ விளக்கேற்றுகிறாயா என்று கேட்டார். நம்முடைய இரண்டு கைகளாலே இப்ப தீபம் ஏற்றும் பொழுது ஆலயங்களிலே தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் பொழுது தெரியலாம், அவர் இப்படி சின்முத்திரை கோலத்தோடு இருப்பார். இந்த சின்முத்திரைக்கு பின்னாலே மிகப்பெரிய பொருள் இருக்கிறது. பொதுவாக முத்திரை வழிபாடு என்று நம்முடைய மதத்தில் ஒன்று உண்டு. முத்திரைகளுக்கு தனி சக்தி உண்டு. அது உடம்பிலே சுரப்பிகளுடைய சுரப்புகளையே மாற்றக்கூடியது, மனசுக்குள்ளே நிலவக்கூடிய எண்ணப்போக்கை மாற்றக்கூடியது, நமக்குள்ளே ஒரு பெரிய ஆன்ம சக்தியை அளிக்கக்கூடியது. ஒவ்வொரு முத்திரைக்கும் பின்னாலே
நுட்பமான பல சங்கதிகள் இருக்கின்றன. அதை தெரிந்த வல்லுநர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அந்த காலம் போல ஒரு குருகுலத்திலே ஈடுபாடோடு குருவை நாடி சென்று குருகுலத்திலேயே தங்கி குருவுக்கு உகந்த சீடனாக மாறி நாம் ரொம்ப நல்ல நெறிப்பாட்டோடு நடந்து கொள்ளும் பொழுது ஒரு குருவாலே நமக்கு இந்த முறைகள் எல்லாம் கற்பிக்கப்பட்டு நாமும் இதில் ஒரு மேன்மையான நிலையை அடைவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறிவிட்ட காரணத்தினாலே முத்திரை என்பதெல்லாம் ஒரு புரியாத ஒரு விஷயமாக, அது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒன்றாக இன்றைக்கு பலராலே கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் முத்திரைக்கு பின்னாலே பெரிய ரகசியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வகையில தீபம் ஏற்றும் பொழுது நம்ம அறியாமல் ஒரு சின்முத்திரையை நாம் மேற்கொள்ளுகிறோம். இந்த சின்முத்திரைக்கு சுருக்கமாக ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், பெரியவர் கூட வேடிக்கையாக ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு வேதாந்தம் தெரிந்த வேத வித்தகர் ஒருவரை கூப்பிட்டு சின்முத்திரைக்கு விளக்கம் சொல்லு என்று சொல்லவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அதற்கு நீண்ட நெடிய விளக்கம் தருகிறார். அது யாருக்கும் புரியல. அதற்கு பிறகு பெரியவரே ரொம்ப எளிமையாக சொல்லுகிறார். ஆட்காட்டி விரல் என்பது ஒருவரை சுட்டி காட்டி நீ என்று எதிரிலே இருப்பவர்களை சொல்லுவதற்கு பயன்படுவது. கட்டை விரல் என்பது நான் என்கின்ற ஒரு குறியீட்டை கொண்டிருப்பது, உணர்த்துவது. இங்கே நான் என்கின்ற கட்டை விரலும் நீ என்று சுட்டிக்காட்ட பயன்படும் ஆட்காட்டி விரலும் ஒன்று சேர்ந்து ஒரு வினை புரிகிறது. இந்த இப்படி ஒன்று சேர்ந்த நிலை என்ன என்று சொன்னால், இங்கே நான் நீ இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இருவரும் வேறு வேறு அல்ல. நீயும் நானும் வேறு வேறு அல்ல. எனக்குள்ளே நீ இருக்கிறாய், உனக்குள்ளே நான் இருக்கிறேன். இதைத்தான் சின்முத்திரை நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறது. சின்முத்திரையினுடைய அடிநாதமான கருத்து இதுதான் என்று இந்த சின்முத்திரைக்கு விளக்கம் தந்ததோடு, சின்முத்திரை மூலமாக நாம் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் ஒளிர்ந்து அந்த வீட்டினுடைய இருளை அகற்றுவதோடு நம்முடைய மன இருளையும் அகற்றுகிறது. அதனால ரொம்ப ஒரு எளிய வழி. தினந்தோறும் விளக்கேற்று. இதுல விளக்கு என்பது சூரியனை குறிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கிறதே, அது சந்திரனை குறிக்கிறது. அந்த எண்ணெய்க்குள்ளே போடுகின்ற திரி இருக்கிறது அல்லவா, அது புதன் என்கின்ற கோளை குறிக்கிறது. அதனுடைய ஜுவாலை செவ்வாய் என்கின்ற கிரகத்தை குறிக்கிறது. ஜுவாலையினுடைய நிழல் ராகு என்கின்ற கோளை குறிக்கிறது. அந்த ஜுவாலையினுடைய நிறம் இருக்கிறதே, மஞ்சள் நிறம், அது குரு என்கின்ற கோளை குறிக்கிறது. அடியில் இருக்கக்கூடிய இருட்டு சனி கிரகத்தை குறிக்கிறது. திரி எரிந்து குறைவது இருக்கிறதே, அது சுக்கிரன். சுக்கிரன் என்பவன் தான் நமக்கெல்லாம் ஆசை ஏற்படுவதற்கு காரணமானவன். ஆசை குறைய குறையத்தான் நமக்கு பக்தி வளரும், முக்தி நிலை பெருகும். அதனால சுக்கிரன் இங்கே திரி குறைவதை குறைக்கிறது. பரவுகிற வெளிச்சம் இருக்கிறதே, அது கேது. கேதுதான் ஞானகாரகன். இந்த உலகத்துல நாம் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. இங்கே இருப்பது இங்கு இருக்கின்ற வரையிலே பயன்படுவதற்கு மட்டும்தான். இங்கிருந்து நம்மோடு வருவது நாம் செய்த புண்ணியமும் புகழும் மட்டுமே. அதனால அதை தருகின்ற, ஞானத்தை தருகின்ற ஒரு கோள் கேது. ஒரு விளக்கேற்றுவதற்கு பின்னாலே இத்தனை நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதையும் இந்த வேளையில நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தன்னை சந்தித்த ஒரு பெண்மணியிடம் உன் வீட்டில் விளக்கெறிகிறதா என்று கேட்டு, மிக ஒரு எளிய வழி, மிக எளிய பரிகாரம். தினந்தோறும் விளக்கேற்று என்று சொல்லுவதன் மூலம் அவர் அந்த பெண்மணிக்கு மட்டும் வழியை காட்டவில்லை, நமக்கெல்லாமும் அவர் வழியை காட்டிருக்கிறார். மிக எளிய ஒரு வழி. இதை பின்பற்றுவதிலே யாருக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்க முடியாது. இதை போல பல நுட்பமான பல அரிய செய்திகள் எல்லாம் அவர் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சிந்திப்போம். கண்மணி, ஒரு டீமுக்கு 4 பேரு, விக்கெட் விழுந்தா -5 ரன்ஸ், இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் நீ கேள்விப்பட்டிருக்கியா? சத்தியமா கேள்விப்பட்டதில்ல. சரி, எந்த ஊர்ல இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கிரிக்கெட் விளையாடுறாங்க சொல்லு. பொறு இப்பதானே ஷோவை ஆரம்பிச்சிருக்கோம். ஷோட எண்ட்ல நான் இதுக்கான ஆன்சரை சொல்றேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். மார்னிங் கஃபேல அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
ஸ்வாதி, ஆக்சிடென்ட்ல உடல் உறுப்புகளை இழந்தவங்க இப்போ செயற்கையான உடல் உறுப்புகளை பொருத்திக்கலாம் அப்படிங்கிற முறை இருந்துட்டு தானே இருக்கு. ஆமா கண்மணி, இப்போ ஆக்சிடென்ட்ல வந்து கை கால் இழந்தவங்க வந்து ஆர்டிபிஷியலா அதை பொருத்திக்கலாம். ஆனா ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸே வந்து அதோட உணர்ச்சிகளை தெரிஞ்சுட்டு வெளிப்படுத்துற மாதிரியான விஷயங்களும் இப்ப வந்திருக்குல்ல. ஆமா ஸ்வாதி, ஆனா இதெல்லாம் இப்ப வந்திருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸை பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? என்ன சொல்ற? ஆக்சுவலா 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மரத்தால செஞ்சு ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறதே வருது. ஆனா 3000 இயர்ஸ் முன்னாடி எப்படி நடந்திருக்கும்? எஸ், கிட்டத்தட்ட நீ சொன்ன மாதிரி மரத்தால செய்யப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனை தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத சமீபத்துல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்ல நடந்திருக்கு. ஒரு பிரமிடை வந்து ஆராய்ச்சி செய்யும் போது அங்க வந்து உங்களுக்கு இந்த மரத்தால செய்யப்பட்ட ஒரு கால் கிடைச்சிருக்கு. அதுலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது வந்து நீ சொல்றது வச்சு தெரியுது. சரி, அது யாரோட கால் அப்படின்னு கெஸ் பண்ணாங்களா? ஓரளவு கெஸ் பண்ணிருக்காங்க. அங்க வாழ்ந்த ஒரு மத குருவுடைய மகளுடைய கால் தான் அது. அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான செயற்கை காலை பொருத்திக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சூப்பர். அப்ப எல்லாருடைய ஹிஸ்டரியும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது புரியாத நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. சரி, சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். இந்த தகவலோட அடுத்ததா யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. ஒரு ஆசனாஸ் இல்ல நான் யோகா பண்றேன்னுட்டு நான் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது ஒரு பேசிக் ஆசனாஸ் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பேசிக் அண்ட் இன்க்ளூடட் ஒரு அட்வான்ஸ் ஆசனா. இதெல்லாம் ஆசனா நீங்க பண்ணி கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க யோகா பண்றீங்கன்றது முழுமையடையும். ஸோ அதுல ஒரு பாதஸ்தாசன், பஷ்சிமோத்தானாசன், சதுரங்க தண்டாசன், இதெல்லாமே ஒரு முக்கியமான ஆசனாஸ். இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டா ஒரு பர்சன் பெர்ஃபெக்டா பண்றீங்கன்னா ஸோ உங்களோட யோகாவோட ஆசனா கரெக்டா போயிட்டு இருக்கு, இல்ல நீங்க அந்த கிளாக்கை கரெக்டா ஹிட் பண்றீங்கன்னுட்டு அர்த்தம். ஸோ இந்த ஆசனாஸை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை பெர்ஃபெக்ஷன்ல எடுத்துட்டு வந்து பாருங்க. அப்போ உங்க பாடி உங்களோட பேலன்ஸையும் உங்களை கேக்குதுன்னுட்டு அர்த்தம். ஸோ அந்த கமாண்ட் பவர் வர்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனாவும் அதே தான், சதுரங்க தண்டாசன். சதுரங்க தண்டாசன் இஸ் அஷ்டாங்க ஸ்டைலோட ஒரு ஆசன். இந்த ஆசனாவை கரெக்டா பண்றதுக்கு ஒரு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதாவது கோர் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்பவே முக்கியம். சில பேருக்கு 1-2 டைம் எல்லாம் வராது. சில பேர் எல்லாம் இந்த ஆசனாவை அட்வான்ஸ் லெவல் ஆசனானே சொல்லலாம். சில பேர் 3 மாசம் ட்ரை பண்ணி தான் அந்த ஆசனாவையே பெர்ஃபெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மாஸ்டர் லெவல்லையே இந்த ஆசனாஸை கொஞ்சம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் பிளேட்ல ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கணும் அண்ட் அடிவயிறு பகுதியில ஸ்ட்ரென்த் நிறையவே இருக்கணும். அதாவது கோர் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும். இன்னொன்னு, சதுரங்க தண்டாசன் பண்ணும்போது உங்க பாடி ஸ்டெபிலிட்டி பெர்ஃபெக்ட் ஆகும். பாடி ஸ்டெபிலிட்டி இருந்தா மைண்ட் ஸ்டெபிலிட்டியும் கண்டிப்பா வரும். ஸோ உங்க மைண்ட் ஸ்டெபிலிட்டி வேணும். பாயுது என் மைண்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்திலேயே கரெக்டா நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் பேசவும் மாட்டேன்ற டக்குன்னு வேற ஏதாவது போதுன்னா சதுரங்க தண்டாசன் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதை பண்ண உங்க பெர்ஃபெக்ஷனை நீங்க மாத்த மைண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே இருக்கும். இன்னொன்னு, உங்களோட பேக் போஸ்டர் பெர்ஃபெக்டா இருக்கும். எஸ்பெஷலி ஆண்களுக்கு பாடி போஸ்டர் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூணு விழுந்துச்சுன்னா கூட அவங்க பாடி வெயிட் அந்த மாதிரி டிசைன் ஆயிருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். இதேதான் பெண்களுக்கு ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்களா, சதுரங்க தண்டாசன் ஸ்டைல் எப்பவுமே டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. 5 minutes நீங்க வந்து அதை 30 seconds நீங்க அதுல நின்னாலே போதும். உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னுட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேட்டரி போஸ், அதாவது ஒரு வார்ம் அப், அதுக்குன்னு தேவைப்பட்ட வார்ம் அப்பை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சதுரங்க தண்டாசன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னுட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளாங்க் போஸ்க்கு வந்துடுங்க. பிளாங்க் போஸ் வரும்போது அகைன் பிளாங்க் போஸ் சொல்லனா சந்துலன் சொல்லுவாங்க. உங்க கை எப்பவுமே ப்ராடா வச்சுக்கோங்க. ப்ராடா வச்சாதான் உங்களோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கிற வெயிட்டை ஈக்குவலா உங்களால பிரிக்க முடியும். இப்படி சேர்த்து வைக்கும் போது இங்க கொஞ்சம் ஷ்ரக் ஆகும், உங்களால உங்க வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே உங்க வெயிட்டை கரெக்டா மேனேஜ் பண்ணா கையை ஸ்ப்ரெட் பண்ணி விரல்களை நல்லா மேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க பிளாங்க்ல இருங்க. பிளாங்க்ல இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போகும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி போங்க. உங்களோட பாதத்தை பார்த்துக்கோங்க, அது மேட்ல தான் இருக்கணும். மொத்த பாதமும் மேட்ல இருக்கணும், எழுப்ப கூடாது. அதே மாதிரி மெதுவா கொஞ்சம் முன்னாடி வாங்க அண்ட் மெதுவா நீங்க பின்னாடி போங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண
உங்களோட சதுரங்க தண்டாசனுக்கு இது ப்ரிப்பரேட்டரியா ரொம்பவே அமையும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பாடிய மெதுவா இப்ப அந்த ஆசனாவை பாருங்க. மெதுவா உங்களோட எல்போவை டக் பண்ணுங்க. டக் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க டக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னுட்டு. நீங்க முட்டி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முட்டி போட்டுக்கிட்டு இந்த ஸ்டைல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஸ்டைல் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் அந்த முட்டியை ரிலீஸ் பண்ணி நீங்க அந்த ஆசனாவா வர வைக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்க எல்போ டக் ஆகணும். இப்படி இல்ல, புஷ் அப் தான் நீங்க இப்படி பண்ணுவீங்க. எல்போ இப்படி டக்கா இருக்கணும். சோ இப்படி டக்காய் நீங்க முன்னாடி போய் நிக்கணும். அண்ட் மெதுவா நீங்க மேல வரும். சோ எல்போ எப்பவுமே சைட்ல ரிப் கேஜஸ்க்கு உங்க செஸ்ட டச் பண்ணிட்டு போய் அங்க அந்த இடத்துல நிக்கிறதுக்கு தான் இந்த சதுரங்க தண்டாசனா ஸ்டைல் ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். சோ இத பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்க கை எந்த அளவுக்கு அங்க போகணும்னுட்டு அப்போ நீங்க அந்த முட்டியை ரிலீஸ் பண்ணிட்டு பிளாங்க் போஸ்ட்ல இருந்து சதுரங்கக்கு வரலாம். சோ இதை எப்படி பண்ணலாம்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். சோ ப்ராப்பர் சதுரங்க தண்டாசனா ஸ்டைலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாங்க்ல இருந்து உங்களோடது இப்படி இருக்கும். உங்களுக்கு முடியாத சமயத்துல நீங்க உங்க பாடிய மெதுவா நீங்க ரிலீஸ் பண்ணிடலாம். இதே நார்மலி சதுரங்க தண்டாசனா நின்னுட்டு தான் சதுரங்க அடிப்பாங்க. சோ அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் சதுரங்க பிளாங்க் ஸ்டைல இருந்து எப்படி கீழே போலானோ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நின்னோம்னா சதுரங்க ஸ்டைலுக்கு இப்படி நின்னும் போது இதுதான் பொசிஷன். அதே நம்ம டிரெக்டா பிளாங்க் பொசிஷனுக்கு வந்து நம்ம சதுரங்க அடிக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஸ்டாண்டிங்ல இருந்து சதுரங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாங்க் போஸ்ட்ல இருந்துட்டு மெதுவா உங்களோட எல்போவை டக் பண்ணிட்டு மெதுவா பாடியை எழுப்பி உள்ள தள்ளிக்கலாம். டயர்ட் ஆனீங்கன்னா நீல் டவுன் பண்ணி பாலாசனும் போகலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சதுரங்க தண்டாசனா கொஞ்சம் உங்களை வேத்து விறுவிறுக்கும். ஆனா அந்த ஸ்வெட் போக போக தான் உங்க பாடியில எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கிறதே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க சதுரங்க தண்டாசனா ஸ்டைல் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட டயட்டை ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க சதுரங்க தண்டாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். சுவாதி, வரலாறு முக்கியம் அப்படின்னு என்னதான் நம்ம அதை ஃபன்னியா சொன்னாலும் அது ரொம்ப உண்மையும் கூட. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு நம்மளுடைய லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போக முடியும்ல. ஆமா கண்மணி, ரொம்பவே கரெக்டா சொன்னேன். இப்ப கூட வந்து மதுரைக்கு பக்கத்துல கீழடியில பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை இன்னும் வந்து தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தமிழ்நாட்டோட மறைக்கப்பட்ட ஹிஸ்டரி எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல வர போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்பெல்லாம் பார்த்தனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலங்காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்ப வந்து டீச்சர்ஸோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் ஹோம்ஒர்க்கே கொடுக்குறாங்க. ஆமா சுவாதி, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீ சென்று வந்த சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு தான் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படிலாம் கொடுக்குறாங்களானே தெரியல. ஆனா டீச்சருடைய மனநிலை மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு சொல்றியே, என்ன சொல்ல வர நீ? ஆக்சுவலி லண்டன்ல வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை கேட்டேன்னா நீ ஷாக் ஆயிடுவ. பேரண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸே ஷாக் ஆயிருக்காங்கன்னா அப்ப ஏதோ வில்லங்கமான விஷயம் தான். அப்படி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அந்த டீச்சர்? பின்ன ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு பசங்க உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறத பார்த்தா ஓகே, ஆனா சூசைட் லெட்டர் எழுதுறத பார்த்தா எந்த ஒரு பேரண்ட்டும் ஷாக் ஆக தானே செய்வாங்க. அட கடவுளே, அப்ப நீ சொல்றது படி பார்த்தா அந்த டீச்சர் சூசைட் பண்ணிக்க போறவங்க எழுதுற லெட்டர் தான் ஹோம்ஒர்க்கா கொடுத்திருக்காங்களா? ஆமா, நீங்க எப்படி சூசைட் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கறத லெட்டரா எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் ஸ்டோரியில வர மாதிரி அந்த லெட்டர் வந்து ரொம்ப உருக்கமா இருக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. பண்றதே ரொம்ப தப்பான ஒரு செயல். இதுல இலக்கியத்துல இருந்து வேற எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்களா? ஆமா, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மண்ணுலகம் பிடிக்கல, சோ நான் விண்ணுலகம்க்கு போறேன் அப்படின்னு எல்லாம் வந்து லெட்டர் எழுதிட்டு இருந்திருக்காங்க. அது பார்த்து வந்து பேரண்ட்ஸும் ஏதோ வந்து சூப்பரா என் பையன் லெட்டர் எழுதுறானே, சயின்டிஸ்ட் தான் ஆக போறான் அப்படின்லாம் வந்து பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் பசங்க கிட்ட போய் பேசும்போது தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு சூசைட்கான லெட்டர் அப்படின்ட்டு.
கேட்கவே ரொம்ப அநியாயமா இருக்கு ஸ்வாதி. அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? அந்த டீச்சர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா? ஆக்சுவலி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பயங்கர கோவம். எல்லாருமே ஒரு படையெடுத்து அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வந்து டீச்சர் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னா வந்து பசங்க ஸ்பாயில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து எல்லாரையும் காம் டவுன் பண்ணி, சரி அந்த டீச்சர் மேல நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம், நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்ட்டு வந்து காம் டவுன் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அறிவை வளர்க்கணும், அவங்களுடைய திறமையை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான தவறான எண்ணங்களை விதைக்கணும் அப்படிங்கிறது நிஜமாக ஒரு தவறான செயல் தான். இது வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற மத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா தான் இருக்கும். இந்த செய்தியோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டீலிங் வித் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து த ஸ்கின் வில் பி வெரி சென்சிட்டிவ்ங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, நான் என்ன போட்டாலும் ஃபேஸில் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது டாக்டர், உடனே இன்சென்சிட்டிவ் ஆயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது பீப்புள் ஹூ ஆர் பார்ன் வித் சென்சிட்டிவ் ஸ்கின், அதாவது அவங்களுக்கு தன்மையே அப்படி தான் ஸ்கின் ஃப்ரம் த பிகினிங் அப்படிங்கிறவங்க. ரெண்டாவது அவங்களே வந்து அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னை உருவாக்கிக்கிறவங்க. அது என்னன்றது நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யாருக்கு வந்து இந்த தன்மையோட, அதாவது ஃப்ரம் த பிகினிங்கே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க யார்? மெயின்லி வந்து ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்மா ஃபேமிலியில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஈஸியாக வந்து அலர்ஜி, எக்ஸிமா இது எல்லாமே வந்து வந்துடும். எஸ்பெஷலி கண்ணை சுற்றி, வாயை சுற்றி, மூக்கு சுற்றி எக்ஸிமா வந்து ஈஸியாக வரும். இல்லை குழந்தையிலேருந்தே வந்து உங்களுக்கு சீக்ஸ் மேலே வந்து ரொம்ப ஒரு ரெட்னஸ், ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். தே வில் ஹாவ் ட்ரை ஸ்கின் ஆல் த்ரூ அவுட் த லைஃப். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஏட்டோபிக் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குறோம். ஸோ இது தவிர வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பீப்புள் ஹாவ் ஒரு ரெட்னஸ், அதாவது இந்த ஏரியா ஆஃப் த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இங்கே வெயிலில் போனாங்கன்னாலோ, இல்லைன்னா வந்து ஒரு காரமாக ஏதாவது சாப்பிட்டாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ கொஞ்சம் இமோஷனல் ஆனாங்கன்னா உடனே ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாகவே செவந்து போயிடும். இவங்களுக்கு ரொசேஷியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கும் உங்களுக்கு. அதாவது இங்கே இருக்கிற ரத்த குழாய், அந்த சீக்ஸில், இந்த சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ஃபேஸில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு ரத்தம் அதிகமாக அந்த இடத்துல கசைய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு இமோஷன் இருந்தால் கூட they will get very red in the face. இது வந்து ரொசேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே பார்த்தீங்கன்னா they are born with sensitive skin. அவங்களால சட்டுன்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. they can't easily choose cosmetics. இதெல்லாம் வந்து இந்த இஷ்யூஸ் இருக்கும். யார் வந்து இந்த ஜெனட்டிக் தன்மை இருக்கிறவங்கள விட்டுருவோம் நம்ம. அடுத்தது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னை உருவாக்கிக்கிறவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸஸாக வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸை ட்ரை பண்ணுறவங்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னுட்டு வீட்டில் இருக்கிறதும் சரி, வாங்கி போடுறதும் சரி, நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. அண்ட் தே வில் கீப் ட்ரைங் நியூ திங்ஸ். இந்த வருஷத்தில் எப்படி வந்து ஃபேஸ் டேமேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இஃப் சப்போஸ் யூ யூஸிங் நியூ திங்ஸ் இல்லையா, இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் வாட் ஆர் த திங்ஸ் தட் மேக் யுவர் ஃபேஸ் ஒரு ஸ்கின் வெரி சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சாலே இமீடியட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள், நிறைய சோப் யூஸ் பண்ணுறவங்க, இதில் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போய் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஆரம்பிச்சிடும். செகண்ட்லி வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரக்கரன்னு ஏதாவது வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு கடலை மாவு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தேவோட பாட்ஸம் எக்ஸ்ஃபோலியேட்டிங் க்ரீம், இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே உட்காந்து ஃபேஸை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்படியாவது ஃபேர் ஆயிட போகிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக ஸ்கின்னை வந்து எவ்ரி டைம் நம்ம அந்த எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது அந்த கரக்கரன்னு ஏதாவது ஒரு ரஃப் மெட்டீரியலை போட்டு தேய்க்கும் போது அந்த ஸ்கின்ல சின்ன மைன்யூட் கிராக்ஸ் வரும். இந்த கிராக்ஸ் வழியா உங்களுக்கு மாய்ஸ்சரும் எஸ்கேப் ஆயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேமேஜும் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப அதிகமாக எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்கின் டைப்ல ஒன்ஸ் அ வீக் பண்ணால் போதும். இதுக்கு மேலே ரொம்ப எக்ஸசிவாக பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறவங்க. அதாவது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் தனியாக, அது தவிர வந்து ஒரு நைட் க்ரீம் தனியாக, அதுக்கப்புறம் டே க்ரீம் தனியாக, ஈவினிங் க்ரீம் தனியாக, இல்லைன்னா வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ட்ரை பண்ணுவாங்க. See, what you should remember is always keep your regimen. உங்கள் ஃபேஸ் ஸ்கின் கேர் ரெஜிமெனுங்கிறது சிம்பிளாக இருக்கணும். ஜஸ்ட் a few things இருந்தாலே போதும் உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து நிறைய திங்ஸ் ட்ரை பண்ணுறேன், கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேங்கும் போது ஈச் ப்ராடக்ட் வில் ஹாவ் அ சர்டன் ஒரு காம்பனன்ட் இருக்கும், அது இரிட்டேஷன் பொட்டன்ஷியலோட இருக்கிறது உண்டு. ஸோ நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணும்போது அதோட இருக்கிற கான்ஸ்டியூஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டெஃபினட்டாக இரிட்டேஷன் தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க.
இது தவிர வந்து ஓல்டர் ஏஜ் வர இல்லையா, ஆஸ் வி கோ ஓல்டர் இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் யங்கர் ஏஜ்ல ஃபேர்னஸ் க்ரீம்ஸ், ஓல்டர் ஏஜ்ல ஆன்டி ஏஜிங் க்ரீம். இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ்ல எல்லாத்துலயுமே ரெட்டினால் டிஹைட் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட். இதையும் போடுவாங்க. அது தவிர லைட்டனிங் ப்ராடக்ட்டும் காலையில போடுறேன்னு போடுவாங்க, எக்ஸ்ஃபோலியேஷனும் பண்ணுவாங்க, பார்லர்ஸ்ல போய் நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன்னு பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணும்போது யூர் ஓவர்லோடிங் யுவர் ஸ்கின் வித் டூ மெனி திங்ஸ். திஸ் கேன் ஆல்சோ காஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இது எல்லாமே வந்து we are creating our own situation where you're causing a sensitive skin. Especially நம்ம வந்து இருக்கிற part of a country is a very hot part of the country. Sun exposureங்கிறது it's a daily risk for us இல்லையா. ஸோ sunscreen exposure அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத இருக்கும்போது அதுவுமே வந்து it will add to skin damage. சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு எது போட்டாலும் எரியுது, மூஞ்சி வாஷ் பண்ணா எரியுது, இல்லைன்னா வந்து சும்மா தொட்டாலே ட்ரைனஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேக்கிங்கோட இருக்கு ஃபேஸ் அப்படிங்கும்போது வாட் கேன் யூ டூ? நம்பர் 1, என்ன ப்ரிவென்ஷன் பண்ணலாம்? ஆல்வேஸ் யூஸ் அ சன்ஸ்கிரீன். எப்போவுமே சொல்கிறேன் நான், டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கின் டைப், இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின் யூஸ் அ க்ரீம் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் ஒரு லோஷன் பேஸ்ட் சன்ஸ்கிரீன். இஃப் யூ ஹேவ் வெரி ஆயிலி ஸ்கின் யூஸ் அ ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனுங்கிறது கண்டிப்பாக பண்ண வேண்டியது. செகண்ட்லி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளென்சர், அதாவது யூஸ் பண்ணுற சோப். See, a cleanser or a soap is an alkali. Generally வந்து most of the market products are alkaline. அந்த pH balance வந்து ரொம்ப alkaline போச்சுன்னா நம்ம ஸ்கின்னோட pH வந்து acidic 5.5. ஸோ இதோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் உங்கள் கிளென்சர் இருக்கணுமே தவிர ரொம்ப ஆல்கலைன், அதாவது 7, 8 போச்சுன்னா அது இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபேஸை. ஸோ இஃப் யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின் யூஸ் அ சோப் ஃப்ரீ கிளென்சர். இது பேர் சிண்டெட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் இட்ஸ் கால்ட் அ சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்றது. இட் வில் பி அ pH பேலன்ஸ்ட் கிளென்சர் and that is advisable for people with sensitive skin. And moreover, எத்தனை வாட்டி ஒரு ஃபேஸை வாஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, in a day more than 2 times using a cleanser is not essential. 2 வாட்டி வந்து நீங்கள் சோப் ஒரு உங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த சோப் ஃப்ரீ கிளென்சர் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சப்படி வெறும் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸை. And the minute you wash your face with your cleanser, immediately moisturize the face. It's very important. சம்மர் டைமில் ஆப்வியஸ்லி ரொம்ப க்ரீமி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதீங்க, பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் அ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் and that will be suitable for all types of skin. அதுக்கு மேலே உங்கள் சன்ஸ்கிரீனை போட்டுட்டு தாராளமாக நீங்கள் வெளியே போகலாம். பட் மேக் ஷூர் that you're using your sunscreen at least 20 minutes before you're going out. So this is an important tip as far as cleansing is concerned. அது தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா exfoliation. See, exfoliation is only once a week. You don't need to exfoliate your skin every day. அதுவும் exfoliating products, especially when you have sensitive skin, please talk to your dermatologist before you choose an exfoliating product. And microbeads அப்படிங்கிறது வந்து it is very environmental hazard இருக்கு இன்னைக்கு. So choose a product which doesn't have those microbeads. You can do your home exfoliating, அதெல்லாம் பண்ணலாம். பட் வந்து என்ன ப்ராடக்ட் போடுறீங்கிறது it should be only by your dermatologist advice. நீங்களா home remedies பண்ணாதீங்க. And there are other people who will choose in the neem, அதாவது வந்து வேப்பிலை அரைச்சி போடுறேன்னு வாங்க, நான் வந்து மஞ்சள் போடுறேன்னு வாங்க, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பேக்காக போடுறேன்னு வாங்க. தயவு செஞ்சு சமையலை வந்து உங்கள் சமையல் அறையில் பண்ணுங்க. டோன்ட் டூ இட் ஆன் யுவர் ஃபேஸ், ஓகே? பிகாஸ் யூ நெவர் நோ. ஒரு நாளைக்கு வந்து அந்த மஞ்சள் வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்கலாம், இன்னொரு நாளைக்கு வேறு கடையிலேருந்து வாங்கியிருக்கலாம். அந்த கலரிங் ஏஜென்ட் மஞ்சளில் யூஸ் பண்ணுறது வந்து மைட் அஃபெக்ட் யுவர் ஸ்கின், மைட் பி கிவிங் யூ அன் அலர்ஜி. அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் ஆர்டிஃபிஷியல் கலரண்ட் அதிகமாக இருக்கிற மஞ்சள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நீம் லீவ்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு அரைச்சி நீம் எல்லாம் ஃபேஸில் போடுறதெல்லாம் பண்ணாதீங்க. ஈவன் நம்ம டெய்லி இந்த லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப லைட்டன் ஆகும்ட்டு வந்து நான் டேன் குறைக்கிறேன்னு போடுவாங்க. ஒரு நாள் என்ன ஒரு நாள் அது பர்ன் பண்ணி விட்டுரும் ஸ்கின்னை. அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் யுவர் ஸ்கின் மே பி வெரி சென்சிட்டிவ் தட் டே. ஸோ அவாய்ட் யூசிங் cooking items on your face as much as you can. Go by what your dermatologist says. Take their help to choose the right products for your skin. So we've spoken about moisturizing, we have spoken about cleanser and exfoliation. இது எல்லாமே வந்து, and also night creams for people who are over 30 or 35 வந்து an anti-aging cream in the regimen definitely வந்து போடுறது அவசியம் தான். பட் என்ன மாதிரி anti-aging cream அப்படின்னு பார்த்தீங்கன்னா, choose one cream which has retinaldehyde, which has a component called hyaluronic acid. கொஞ்சம் வந்து ஸ்கின் மாய்ஸ்சரைசரும் இருக்கணும், ஆன்டி-ஏஜிங் காம்பனண்ட்டும் இருக்கணும். பட் that should be just one cream and that's more than enough. அது வந்து நைட் க்ரீமாக வச்சுக்கோங்க நீங்கள். பட் இதுவுமே வந்து you should make sure before you try any cream on, make sure that you put it on in the part of the கையில் வந்து போட்டுட்டு ஒரு 1 day வெயிட் பண்ணுங்க. ஏதாவது அலர்ஜி இருக்கா என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து if there's no allergy then you can go ahead and apply it on your face. And the other thing is, நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாதது என்னன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஸ்மெல் அதிகமாக இருக்கிறது, கலரண்ட் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் எனிதிங் வித் ஃப்ரேக்ரன்ஸ், எஸ்பெஷலி சோப்ஸ் அண்ட் பாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் we always go for things which smell good இல்லையா? ஸோ அந்த மாதிரி திங்ஸ் கேன் ஆல்சோ அஃபெக்ட் யுவர்
ஸ்கின் ஹெல்த் உங்களுக்கு. ஸோ அவாய்ட் திங்ஸ் வித் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ். Other than that, what can you do அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு on a normal day, even when you're using your makeup, make sure that your makeup is hypoallergenic. அந்த வேர்ட் இருக்கணும் உங்களுக்கு. Non-comedogenic, hypoallergenic, fragrance free. இது எல்லாமே they are very important words to be used on the to நீங்க படிக்கும்போது அதெல்லாம் இருக்கான்ட்டு பார்த்து வாங்குங்க ப்ராடக்ட்ஸை. And makeup கூட வந்து when you're removing your makeup இல்லையா, see I am not somebody who advises makeup every day. If you use makeup, it should be if you're somebody who's in front of the television or நீங்க வந்து உங்க ப்ரொஃபஷனே மேக்கப் பேஸ்டா இருக்குன்னா அது வேற விஷயம். பட் ப்ரிஃபரபிளி எக்ஸப்ட் ஃபார் யுவர் சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர், யூ ரியலி டோன்ட் நீட் அ டெய்லி மேக்கப் ப்ராடக்ட் பிகாஸ் இட் பிளாக்ஸ் யுவர் போர்ஸ் டூ. பட் அதுக்கு மேல ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கறது யூஸ் பண்றது which has a moisturizer and a sunscreen is completely fine. If you want to use a daily foundation, that is completely fine. But you should make sure that you remove your makeup properly. When you're removing your makeup, make sure that you're using products, makeup remover, which is water based, not alcohol based. So nariya cleansers, toners, moisturizer, cleansers and toners will have alcohol in it. So alcohol free water based makeup removing products are used panningana, that will be more suitable for people with sensitive skin. Once you remove your makeup, make sure that you moisturize your skin too with a gel based moisturizer. So all these tips I'm sure will be helpful for you and will help you have your skin glowing and healthy and keep you away from all your sensitivities. Have a nice day. ஸ்வாதி, இந்த வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தை என்னால முதல்ல ஒத்துக்க முடியல. வீட்டுக்கு வந்து பாடம் படிக்கணும்னா அப்புறம் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்க ஒர்க் எல்லாம் வந்து வீட்டுல செய்வாங்க. அப்ப ஆபீஸ்ல போய் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கருத்தா தான் பேசுற, பட் அது இந்த காலத்துக்கு செட் ஆகுமான்னு தான் தெரியல. அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். இப்ப மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஜெனரலா கோயில் கோபுரத்துல எல்லாம் வந்து தங்க தகடு பதிப்பாங்கல்ல, ஆனா இப்போ ஏடிஎம் சென்டர்ல எல்லாம் தங்க தகடு பதிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஏடிஎம் சென்டர்ல தங்க தகடா? சும்மாவே ஏடிஎம் மிஷினை உடைச்சு அதுல இருக்க காசெல்லாம் கொண்டு போறாங்க. இதுல தங்க தகடுனா சொல்லவா வேணும்? ஒருவேளை ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க யூஸ் பண்ற ஏடிஎம் மிஷினா இருக்குமோ? அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா வந்து ஏடிஎம் மிஷின் வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா பார்த்தா உலகத்திலே முதல் ஏடிஎம் மிஷின் லண்டன்ல இருக்குல்ல, அந்த ஏடிஎம் மிஷின்ல தான் வந்து தங்க தகட பதிச்சிருக்காங்களாம். சூப்பர்ல, நிஜமாவே கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான் அது. ஏன்னா ஏடிஎம் மிஷின் இல்லைன்னா நம்ம எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கறத போன டிசம்பர் மந்த் எல்லாருமே தெளிவா புரிஞ்சிட்டோம். ஆமா ஆமா, நம்ம வந்து வேலை கேட்டு ஏறி இறங்குற மாதிரி ஒரு கம்பெனியா போற மாதிரி ஏடிஎம் மிஷின்ஸை தேடி தேடி போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி காசுக்காக நின்னுட்டு இருந்தோம் இல்லையா? கரெக்ட் தான் ஸ்வாதி. சரி, இந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆக்சுவலா பிரிட்டனை சேர்ந்த ஜான் ஷெப்பர்ட் அப்படிங்கிறவர் தான் ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவர். ஓ, ஆக்சுவலி ஏடிஎம் மிஷின் பத்தின இன்னொரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். பார்க்லேஸ் பேங்க் தான் முதல் முறையா ஏடிஎம் மிஷினை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க. ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆக்சுவலா நார்த் லண்டன்ல என்ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பார்க்லேஸ் பேங்க் பிரான்ச்ல தான் முதல் முறையா ஏடிஎம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் 1967 ஜூன் 27 தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. ரெக் வார்னி அப்படிங்கிற ஒரு டிவி ஆக்டர் தான் முதல் முறையா வந்து ஸ்வைப் பண்ணி அந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணத்தை எடுத்தாரு. சூப்பர்ல. சரி, ஏடிஎம் மிஷின் வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதை நம்மளும் சேர்ந்து கொண்டாடலாமா? எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? வேற எப்படி, ஏடிஎம்க்கு போய்தான். சரி, இந்த தகவலோட நம்ம அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே. இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து நிறைய டைம் பேசும்போது கூட்டு குடும்பத்திலேருந்து நம்ம நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்துட்டதுனால குழந்தைங்களுக்கு வந்து விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து இன்னுமே அதிகமாகுது. ஏன்னா பெற்றோர்கள் 2 பேருமே கூட இப்போ வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பிகினிங்லேருந்தே குழந்தை வந்து இந்த டே கேர் சென்டர்லேயோ அந்த மாதிரி விடுற மாதிரியும் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப யங் சில்ட்ரன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அவ்வளோ ஈஸியாக செட் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து வெளியே போய் விளையாடுறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் நிறைய டைம் வெளியே போய் விளையாடுங்க, வெளியே போய் விளையாட விடுங்க அப்படின்லாம் சொல்லும் போது உங்களுக்கு பயம் என்னன்னா, நான் வெளியே அனுப்பிச்சா கூட என் குழந்தை நான் கூடவே வந்தாதான் அலோவ் பண்றாங்க மேடம், ஆனா அவங்க வந்து மற்றபடி டெவலப் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. நான் இருந்தாதான் அவன் அங்க இருக்கான், இல்ல டான்ஸ் கிளாஸ் சேர்த்துனா கூட அந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. திடீர்னு ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் ஒரு புது சிச்சுவேஷன்ல போட்டீங்கன்னா அவங்க உடனே அடாப்ட் ஆயிடுவாங்க அப்படின்றது நினைச்சுக்காதீங்க. இதுக்கு ஒரு 4 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. தினமும் அதே வாய்ப்புகள் அந்த குழந்தைக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெவலப் ஆவாங்க. ஒரு நாள் மட்டும், வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட், அந்த மற்றவங்களோட மிங்கிள் ஆகக்கூடிய டெவலப்மெண்ட் கொடுக்காது.
இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க வெளியே விளையாடுறதுக்கு குரூப்ல போட்டீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாசம் சாலிட்ரி பிளே அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் பெரிய குரூப்ல போட்டாலும் சரி, அந்த ஓன் ஏஜ் குரூப் உண்டான குரூப்ல போட்டீங்கனாலும் சரி, தனிப்பட்ட முறையில தனிமையில தான் விளையாடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோட விளையாடுவாங்க. இது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு 2 to 3 monthsல வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல, என்னைக்கோ ஒரு நாள் தான் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவங்க வந்து இன்னும் 6 months வரைக்கும் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு போனீங்கன்னா கூட இந்த சாலிட்ரி பிளேல இருக்கிற சைல்டு வந்து மற்றவங்களோட விளையாடாது தனியா உட்காந்துட்டு அவங்க விளையாடுவாங்க, இல்லைன்னா அம்மா அப்பா கிட்டே ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு நீங்க ரெகுலரா டைம் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க விட்டுலாம். ரெண்டாவது, இந்த சாலிட்ரி பிளே சரியானபடி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேரலல் பிளே அப்படின்றது வரும். பேரலல் பிளேனா 2 குழந்தைங்க சைட் பை சைடு உட்காந்து விளையாடுவாங்க. ஆனா ஒரே விளையாட்டு இருக்காது. அவங்க ஆனா டெக்னிக்கலா நீங்க வெளியே இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னா விளையாடுற மாதிரி இருக்கும். பட் தனியா தான் விளையாடுவாங்க, பக்கத்துல உட்காந்து விளையாடுவாங்க. இந்த பேரலல் பிளே அப்படின்றது ஒரு ஃபியூ வீக்ஸ், ஒரு சில வாரங்கள் இருக்கலாம், 1 மாசம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து அசோசியேட்டட் பிளேன்னு போகும். என்ன ஆகும்னா இந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மையை கொடுக்கும், அந்த குழந்தை இன்னொன்னு வாங்கிக்கும். ஆனா அப்ப கூட அவங்க வந்து சேர்ந்து விளையாட மாட்டாங்க, தனிமையில தான் இருப்பாங்க. பட் இவங்க வந்து டாய் எக்ஸ்சேஞ்சோ இல்ல ஆக்டிவிட்டி எக்ஸ்சேஞ்சோ கண்டிப்பா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம டெய்லி விளையாட்டு கொடுத்தாதான் இந்த ஸ்டேஜஸ்க்கு இது போகும். நம்ம வாரத்துல ஒரு தடவை கொடுக்கும்போது சாலிட்ரி பிளேலயே தான் இருக்கும். லாஸ்ட் ஸ்டெப் தான் கோஆபரேட்டிவ் பிளே. அவங்க வந்து சான்ஸ் எடுத்துக்கிறது, கொடுக்கறது, வாங்குறது எல்லாமே நல்லா ஃபுல்லா மிக்ஸ் ஆகி ரூல்ஸ் எல்லாம் காமனா ஃபாலோ பண்றது 4th ஸ்டேஜ். நம்ம என்ன பண்ணிடுறோம், பெற்றோர்களா ஒரு கூட்டிட்டு போன உடனே அந்த குழந்தை வந்து அங்க போய் மிங்கிள் ஆயிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமாயிடும். ஏன்னா ஹியூமன் பீயிங் அப்படின்னும் போது ஒருத்தரை போல இன்னொருத்தர் கிடையாது. அதே சிச்சுவேஷனுக்கு 3 வேற அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன உடனே ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு வந்த உடனே அவங்க அம்மாட்ட போய் அழுதுருக்கா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு. பேரண்ட் என்ன பண்ணிருக்கணும், இல்ல கண்ணு இங்க நீங்க போங்க, உங்களால ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்க பொண்ணு பேர் என்ன நாளைக்கு கேட்டுட்டு வா, இந்த மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு சரி நாளைக்கு நானும் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லி அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளாஸுக்கு வெளியவே நின்று ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பென்சில் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்கும் போது ஏம்மா பென்சில் கொடுக்குறீங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க மேம், நான் இந்த மாதிரி பென்சில் கொடுத்த உடனே அவங்க எல்லாம் வந்து அவகிட்ட பேசுவாங்க, அதனால நான் வந்து இது கொடுக்குறேன் அப்படின்னு. நான் அப்பவே அவங்க கிட்ட சொன்னேன், மேடம் அவளை அலோவ் பண்ணுங்க, அவ வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணாதான் அவளால் அது வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது அந்த பேரண்ட் ரொம்ப பிடிவாதமா இல்லைங்க நான் இப்படி கொடுக்குறேன் இன்னைக்கு அப்படின்னு. ஒரு 3 நாளைக்கு இந்த பென்சில் கிடைச்சதுனால மற்ற குழந்தைங்களாம் இவகிட்ட வந்து பேசினாங்க. பட் இந்த குழந்தைக்கு வந்து திரும்ப பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ அந்த ஒரு ஸ்கில் இல்லாதனால அது அப்படியே வீணா போயிடுச்சு. 3வது நாள் திரும்ப போய் அவ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க அம்மா வந்து எல்லா குழந்தைக்கும் கிரேயான்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தை வந்து தன்னோட திறமைகளை வளர்த்துறதை விட்டுட்டு மற்ற குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி, அதாவது மற்ற குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. இப்படி போனா ஒரு குழந்தைக்கு வந்து சமூக வளர்ச்சி, மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னைக்குமே டெவலப் ஆகாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் முதல்ல நான் எனக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் பொருள் அளவுலையோ இல்ல மற்றபடி இன்னொருத்தரோட ஹெல்ப்போடையோ நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் வந்து செட் பண்ணிக்க முடியாது. இந்த ரூல் வந்து பெற்றோர்களா புரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு, உங்க குழந்தைக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு பிடிக்கல, இப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையனோட உங்க குழந்தை விளையாடணும் அப்படின்னா உங்க குழந்தைக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சைல்டுக்கு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்க சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சுயமதிப்புல தான் வந்து பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சரியா ஃப்ரெண்ட்ஷிப் அமையல அப்படின்னா, யார்கிட்டயும் பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது என்னோட செல்ஃப் வொர்த்தை வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெற்றோர்களா எப்பவுமே ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து சோஷியல் ஸ்கில்ஸ், அதாவது மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் கொடுக்கணும்னா ஆஸ் ஆஃபன் அஸ் பாசிபிள் எவ்வளோ அடிக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த ஸ்டேஜஸ் 4மே அவங்க தாண்டி வரணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த அனுபவங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும்னு நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில நாள் சண்டையும்
சண்டையும் போட்டுட்டு வருவாங்க. அந்த சண்டை போட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறது உங்களோட வேலை கிடையாது. சொல்யூஷன் எப்படி தேடணும் அப்படின்ற டைரக்ஷனுக்கு அவங்களை வந்து கைட் பண்ணி விடுறது பெற்றோர்களோட வேலை. ஏன்னா இந்த மாதிரி தான் அவங்களால வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் பண்ண முடியும். சின்ன வயசுலயே உறவுகள்ல இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னா லேட்டர் ஆன் அவங்களோட ஓன் லைஃப்ல ஒர்க்ல இருக்கட்டும், மற்றபடி மேரேஜ்ல இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுல பிரச்சனைகள் வந்தா எப்படி சால்வ் பண்ணிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாமே ஈஸி கிடையாது. ஒரு பொருள்ல வாங்கிக்க முடியாது. அதுல வந்து நம்மளோட சைட்ல கமிட்மெண்ட்டும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்றது இந்த அனுபவங்கள் மூலமா தான் குழந்தைங்க கத்துக்கிறாங்க. ஸோ இந்த சான்சஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அழகான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நடக்கும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆக்சுவலா கண்மணி, கிரெடிட் கார்டு கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி கூட ஒரு கதை இருக்கு தெரியுமா? தெரியுமே. பார்க்கு போன ஒருத்தர் அங்க போய் பே பண்றதுக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் யாரும் இனிமே இந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் கிரெடிட் கார்டு. ஒருவேளை இதனால தான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்றவங்களா ரொம்ப தள்ளாடுறாங்களோ தெரியல. இருந்தாலும் இருக்கலாம். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மார்னிங் கஃபேல பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, டெஸ்ட் மேட்ச் கேள்விப்பட்டிருக்கோம், ஓடிஐஸ் கேள்விப்பட்டிருக்கோம், 2020 ஏன் இப்ப டிஎன்பி எல்லாம் கூட வருது. ஆனா வித்யா மந்திர், நம்ம சென்னையில இருக்கிற வித்யா மந்திரோடைய அலுமினி அசோசியேஷன் ஒரு புதுவிதமான கிரிக்கெட்டை வந்து ரொம்ப வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இந்த கிரிக்கெட் மேட்ச் பத்தி தான் நீ பிகினிங்ல பேசினியா? ஆமா கண்மணி, இதுல பார்த்தனா ஒரு டீமுக்கு 4 பேரு தான். அண்ட் ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா -5 ரன்ஸ். இதுதான் அதோடைய ரூல்ஸ். சரி, நீ சொல்ற ரூல்ஸ் எல்லாம் புரியுது. ஆனா -5 ரன்ஸ் வச்சா எப்படி ஸ்வாதி ஸ்கோர் கால்குலேட் பண்ண முடியும்? ஆக்சுவலா ஒரு டீமுக்கு வந்து 4 பேர் தான் ஆட முடியும். அதுல வந்து 2 பேர் பேட்டிங் பண்ணுவாங்க, 2 பேர் வந்து பவுலிங் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ 4 பேர் வந்து 4 ஓவர்ல வந்து 45 ரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் வந்து ஒவ்வொரு தடவை தான் அவுட் ஆக முடியும். ஸோ ஒவ்வொரு தடவை அவுட் ஆகும் போது -5 ரன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ 45 ரன்ஸ் அந்த டீம் 4 பேர் சேர்ந்து அந்த டீம்ல வந்து 45 ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஸோ -5 பண்ணிட்டே வரும்போது 4 பேருக்கு பார்த்தோன்னா 20 ரன்ஸ் போயிடும். ஸோ மீதி இருக்கிறது 25 ரன்ஸ். ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்கோர். ஓ, ஆக்சுவலி நீ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் லைட்டா புரியுது. ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரிக்கெட் விளையாடுறாங்க? என்ன பர்பஸ்? ஆக்சுவலா தமிழ்நாடோட ரஞ்சி டிராஃபி டீம்ல 2003ல பார்த்தோன்னா கௌதம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து கேன்சரால இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை ஞாபகார்த்தமா இந்த ஒரு கிரிக்கெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கிரிக்கெட்ல வரணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா இப்போ வரைக்கும் நிறைய ஸ்கூல் லெவல்ல தான் இந்த ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்லயும் வந்து இந்த ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ 50th பர்த்டே கௌதமோடது. சூப்பர்ல. கௌதமுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ற இந்த டபுள் விக்கெட் டோர்னமெண்டால பாத்தீங்கன்னா கௌதமுடைய புகழும் மறையாம இருக்கு, அதே சமயத்துல கிரிக்கெட்டும் வளருது. இந்த தகவலோட நம்ம அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் ஆத்திச்சூடியில் 23வது வாசகம் பார்க்க போகிறோம். சற்று கடினமான ஒரு வாசகம் தான், நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அது மாதிரியான ஒன்று தான் இந்த வாசகம். இதுதான், மன்று பறித்து உண்ணேல். அதுதான் 23வது வாசகம், மன்று பறித்து உண்ணேல். ஏற்கனவே சொன்ன மாதிரி சற்றே கடினமான ஒரு வாசகம் கூட சொல்லலாம். இது என்ன, இந்த மன்றுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளால பார்ப்போம். மன்றுன்னு ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன பார்ப்போம். அதை பறித்து அதை நீங்கள் சாப்பிடாதீங்க, அதுதான் சொல்கிறாங்க அவங்க. ஒரு மன்று பறித்து உண்ணல், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ மன்றுங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இது இப்போதைக்கு வழக்கில் இல்லாத ஒரு சொல்லாக. என்ன பல அகராதியில் கூட இந்த வார்த்தை இப்போலாம் கண்டுபிடிக்க முடியறதில்ல. அகராதியில் இல்லாத ஒரு சொல்லாக இருக்கிறது. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா மன்றம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மன்றம்னா நமக்கு தெரியும், இந்த மன்றத்தின் மூலம் வருகிற ஆதாயங்கள் அல்லது சொத்துக்களை மன்று அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்று பறித்து உண்ணல். இந்த மன்றம்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பொது அமைப்பு, சரிங்களா? நாம் பார்க்குறோம் நிறைய இளைஞர் மன்றம்னு வச்சுருப்பாங்க, அப்படின்னா எழுத்தாளர் மன்றம்னு இருக்குது, அவங்க பார்க்குறோம். கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு மன்றம் வச்சுருப்பாங்க. இந்த மன்றம்ங்கிறது என்னென்னா ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. அதில் பல பேர் இருப்பாங்க, பல பேர் சேர்ந்து இருப்பாங்க. அத்தனையும் சேர்ந்து யாரையோ ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துவாங்க. அதுதான் மன்றம் அப்படின்னு பேர். இந்த மன்றத்துக்கு சொல்லிட்டு சில சொத்துக்கள் இருக்கும், இல்லை மன்றத்துக்கு சொல்லிட்டு சில ஆதாயங்கள் ஒரு ஏதாவது வருமானம் வரும் வச்சுங்களா, அதுதான் ஆதாயம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஏதாவது ஒரு இன்கம் இருந்திருக்கும். அந்த மன்றத்துக்கு சொல்லிட்டு ஒரு இன்கம் இருந்திருக்கும். மன்றத்துக்கு சொல்லிட்டு ஏதேனும் சொத்துக்களை ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கும், சரிங்களா? இதை எடுத்து நீங்கள் தயவுசெய்து யாரும் சாப்பிட்றாதீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் இதுதான் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஏதோ ஒரு அமைப்பில் ஒருத்தர் போய் சேராருனாலே அந்த அமைப்புலேருந்து நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அதை எப்படி நமக்கு பயன்படுத்திக்கலாம், அப்படிதான். இதுக்கு எதிராகத்தான் சொன்னாங்க மன்று பறித்து உண்ணேல் அப்படிங்கிறது.
இது என்ன, இது எதுக்காக இது இந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அமைப்பில் போய் சேர்கிற போது, அதுவும் ஒரு அதிகாரத்துக்கு வந்து விட்ட போது, தன்னை எழுத்து யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற போது, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆதாயங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறது தான் சுபாவமாக இருக்குது. எல்லாருக்கும் உலகம் முழுக்க அப்படி இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. இது ஏற்கனவே இருந்திருக்கும், ஒரு வேளை தமிழகத்திற்கும் புதுசாக இருந்திருக்கும் தோணலை. அதனால அங்கே மன்று பறித்து உண்ணேல் அப்படின்றாங்க. அதை பறித்து நீங்கள் சாப்பிடாதீங்க, தயவு செய்து, அது வேண்டாம். பொதுநலத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில், பொதுநல அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் அவங்களுக்கு தான் போய் சேரணும். இது என்ன அப்படின்னா, இந்த ஆத்திசூடியில் சிறுவர்களுக்கானது. முதல்ல சொன்னோம், மூதுரை மாதிரி இல்லை, இது நல்வழி இல்லை, இது ஆத்திசூடியில் வருது. மன்று பறித்து உண்ணேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஏன் சிறுவர்களுக்கு சொல்கிறாங்க? ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போது இங்கேருந்து தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவங்கள்லாம் நிறைய நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு போகிறாங்க. ஒரு கிராமம் அது முற்றிலுமாக சிதைந்து போயிருக்கிறது நிலநடுக்கத்தில். அப்போ இங்கேருந்து போனவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருமே வந்து வாங்கிக்கிறவே இல்லை. அப்போ பொதுவான ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லா நிவாரணப் பொருட்களையும் இறக்கி வச்சுட்டு, அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி, இது நாங்கள் இங்கே இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கே இருக்க 4-5 பெரியவர்கள்லாம் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் சரி எடுத்துக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தா யாருமே ஓடி வந்து அப்படியே இருக்கிறத அப்படியே கொண்டு போயிடல. அதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு கூப்பிட்டு என்னங்க வச்சுங்க, எடுத்து கூப்பிட்டு கையில் கொடுத்தா தான் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இது மாதிரியான ஒரு நாகரிகம் அந்த கிராமத்தில். இப்போது இது யாரும் பறித்து கொண்டு போகவே இல்லை. இதற்கு அப்படியே நேர்மாறாக ஒரு உதாரணம், நான் எந்த மாநிலம் என்னெல்லாம் சொல்ல தயாராக இல்லை, அது வேண்டாம் நமக்கு. வேற ஒருத்தர் வேற ஏதோ ஒரு இயற்கை பேரிடர், அப்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணப் பொருட்களை கொண்டு போனால், நிவாரணப் பொருட்களை வண்டியில் கொண்டு போகிறாங்க, ஒரு லாரியில் கொண்டு போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, அதுக்குள்ளே ஒரு 10 பேர் 20 பேர் ஓடி வந்து அப்படியே திபுன்னு வர்றாங்க. அப்படியே லாரியை மடிச்சு இருக்கலாம் தூக்கி போட்டு அவங்க எல்லாம் தூக்கிட்டு கொண்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு சம்பவம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இரண்டாவது இருக்கிறது மன்று பறித்து உண்ணார்கள். அதுதான், அதுக்கு முன்னால் இருந்தவங்க மன்று பறித்து உண்ணவில்லை. இப்போ மன்று பறித்து உண்ணல்ங்கிறதுல இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா, எது பொதுவாக இருக்கிறதோ அதில் நான் போய் போட்டி போட்டுட்டு வாங்கவே கூடாது. பொதுவாக இருக்கிறது அவங்களா ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும். யார் யாருக்கு என்னென்ன வேணும், யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த அமைப்பில் நான் ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டேன் வச்சுங்களேன், இது வந்து நான் எப்படி எடுத்துக்கணும், இது வந்து அமைப்புங்கிறது வந்து எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த இரண்டுமே சிறுவர்களுக்கு சொல்கிறாங்க. சிறுவர்களுக்கு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், நிறைய ஸ்கூல்லலாம் உண்டு. இப்போது பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க. ஒரு இலக்கியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும், விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும், அப்புறம் சமூக சேவை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அங்கெல்லாம் ஒரு அதிகாரத்துக்கு வருவாங்க இளைஞர்கள், அது சிறுவர்கள் எல்லாமே. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, மன்று பறித்து உண்ணல் என்ன பார்க்க போகிறாங்க. ஒரு விளையாட்டு அமைப்பு ஒன்று இருக்குது, விளையாட்டுக்கு ஒரு குழு இருக்குது, அதுக்கு இவர் லீடராக போடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லீடராக வந்ததுக்கப்புறம், அந்த அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம், இவன் என்னோட நண்பன், இவனை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது. இந்த அமைப்புக்கு இது நல்லது, இந்த விளையாட்டுக்கு இது நல்லது அப்படி யோசிச்சு பார்க்கணும். அதுவும் மன்று பிரித்து உண்ணல் தான். அதுவும் மிக முக்கியமானது. இது ஏற்கனவே இருந்திருக்கிறது நம்முடைய அப்போல்லாம் பள்ளிக்கூடம்ங்கிறதோ இந்த கல்லூரிங்கிறதோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியாக வராது போது கூட அப்போவும் இருந்திருக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு தலைவனாக யாராவது ஒருத்தர் இருந்திருப்பான். அந்த மாணவன் தலைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்கு பிடித்த ஒரு மாணவனையோ அல்லது மாணவியோ மேலே கொண்டு வரது இல்லாமல், இந்த நிறுவனத்துக்கு அது சரி, இந்த அமைப்புக்கு அது சரி, இந்த கல்வி முறைக்கு அது சரி, சமுதாயத்துக்கு அது சரி, இந்த விளையாட்டுக்கு இவரை தான் மேலே கொண்டு வரணும், இதெல்லாம் பார்த்து மேலே கொண்டு வரணும். அது இல்லாத எல்லாமே மன்று பறித்து உண்ணல் தான். அது என்ன பண்றாங்கன்னா, ஒரு தலைமை பண்புக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. நாளைக்கு ஒரு தலைவர்களாக வருவாங்கன்னா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத சிறுவர் சிறுமியருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கிற போது அவங்க சொல்லுவாங்க, நீ நாளைக்கு தலைவனாக வரலாம், ஒரு தலைமை பதவிக்கு வந்திருக்கலாம், உன் கையில் ஏதோ ஒரு அமைப்பு வரலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தனிப்பட்ட நபர்களை பார்த்து வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம். எந்த அமைப்புக்கு நம்ம போகிறோமோ அந்த அமைப்புக்கு நல்லது செய்வதாக இருக்கட்டும், ஒரு பொதுநலத்துக்கு உகந்ததாக இருக்கும், அதை பறித்து நான் வேறு ஒருகிட்ட கொடுத்தான் அப்படின்னாலே மன்று பறித்து உண்ணுதல் தான், அதுவே கூடாது அப்படின்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுக்கு தேவையான ஒரு தகுதியை கொண்டு வந்து சிறுவர் சிறுமிக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாசகம் இது, மன்று பறித்து உண்ணேல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பகுதிகள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, presented by Ponvanda Detergent, powered by Cyball.